பல வருடங்களுக்கு பின் அன்று சாயங்காலம்தான் அவளை பார்த்தேன். நாகரிகமான தோற்றம், ஆனால் முகத்தில் ஏதோ கோபம், இல்லை வருத்தம். தெரிந்த முகமாக இருந்தது, ஆனால் உடனே பிடிபடவில்லை. ஏன்தான் வயதாகிவிட்டதோ என்ற அர்த்தமற்ற எரிச்சல் பிறந்தது. எப்போதும் போல் விளையாட்டு மைதானத்தில் பார்த்ததால் சற்று பொறுத்து தெளிவு பிறந்தது. நோர்லேலா, என் மகளின் பாலிய தோழி. என்னை பார்த்தவுடனே அடையாளம் கண்டு கொண்டாள். ஆண்டி என்று கூவியபடி சிமெண்ட் பெஞ்சில் என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். என் மகள் சுந்தரியை பற்றி விசாரித்தாள். அதோ ஊஞ்சல்ல உட்கார்ந்து சிவப்பு கவுன் போட்டிருக்கே, அவளோட பொண்ணு தான். இப்போ 2வது பிரசவத்துக்கு வந்திருக்கா என்று தகவல் தெரிவித்துவிட்டு, உனக்கு எத்தனை குழந்தைங்க என்று விசாரித்தேன். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை என்று சிரிக்காமல், என்னது, எனக்கு கல்யாணம் ஆகலை என்று அலட்சியமாக சொன்னவள் பண்ணிக்கவே போறதில்லை என்றால் உறுதியாக. மேலே எதுவும் கேட்டுவிட போகிறேனோ என்று பயந்தவள் போல் சும்மா காத்தாட நடந்து வந்தேன். உங்களை பார்த்ததில் சந்தோஷம் என்றபடி எழுந்து நடந்தாள். நான் மௌனமாக இருந்தேன். யார் பாட்டி என்று விசாரித்தாள் என் பேத்தி. உன்ன மாதிரி குட்டியா இருந்தப்போ உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு என்றேன். அப்போது அச்சிறுமிகள் இருவரும் சேர்ந்து விளையாடினாலும் நட்பு இருக்கவில்லை. அவ்வளவு ஏன், நோர்லேலாவுக்கு எவருடனும் இணைந்து விளையாடக்கூட தெரியவில்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேம்மா. நோர்லேலா என்னை இடிச்சு தள்ளிட்டு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பொய் சொல்றா. அழுகை குரலில் சுந்தரி கூறியது உண்மைதான் என்று அவர்கள் விளையாட்டை பார்த்து கொண்டிருந்த எனக்கும் தெரிந்தது. போனா போறா, பாவம் என்று சமாதானப்படுத்தினேன். பொய் சொல்றது தப்புதானேம்மா. நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை எனக்கே புகட்டினாள் என் 8 வயது பெண். அவ கூட தினமும் வாராளே ஆரிஸ். அவ நோர்லேலாவை ரொம்ப அடிக்கிறா, பாவம். அதற்கு மேல் என்னால் சொல்ல முடியவில்லை. நோர்லேலாவின் பெற்றோரை அங்கு யாரும் பார்த்தது கிடையாது. அந்த இந்தோனேஷிய வேலைக்காரிதான் அவளுக்கு ஒரே துணை. ஒரு முறை நோர்லேலா ஓடிவர என்மேல் மோதிவிட்டாள். நான் புன்னகைத்தேன். பின்னால் வந்து கொண்டிருந்த ஆரிஸ் அவள் கையை பிடித்து இழுத்து 1 வயதே நிரம்பிய அந்த குழந்தையின் முதுகில் அடிக்க ஆரம்பித்தார்.